ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நிறைய ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறமா கிரேவி ரெசிபீஸ், நான்வெஜ், அதுக்கப்புறம் வெஜ் ரெசிபீஸில் இது வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிரேவி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. வாங்க இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து பால் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து கையில் வச்சுட்டு இது வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து மூடி வச்சுட்டு இது வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பால் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வச்சிடலாம். நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே செட் ஆகி வரணும்னா ஃப்ரீசரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து மறுநாள் காலையில் வந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மலாய் வந்து நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அது கரண்டியை வச்சு மெதுவாக இப்படி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நிறைய மலாய் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பால் இருக்கிற மிச்சம் இருக்கிற மலாயை வந்து நம்ம எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் உள்ள வெண்ணெய் வந்து தனியாக வந்துடும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக வேணும்னா இது வந்து இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக அடித்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் வந்து சூடான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது வந்து பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கணும். கண்டினியூஸாக அடித்து எடுத்திங்கன்னா இதில் உள்ள வெண்ணெய் வந்து தனியாக வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் 1-2 தடவை அடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அடித்து எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து அளந்து பார்த்துடலாம். நமக்கு வந்து 2 லிட்டர் பாலில் 164 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கிடச்சிருக்கு. நாம் எடுக்கிற பாலை பொறுத்து ஃப்ரெஷ் க்ரீமோட அளவு வந்து மாறுபடும். இது வந்து ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோதான், நம்ம ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.